கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தினத்தை குறித்து ஒரு சிறிய கருத்து பரிமாற்றம் பார்ப்போமா? ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், சரிதானா? ஆண்டவருடைய பிறப்பின் ரகசியம், பிறப்பின் அர்த்தம், பிறப்பின் நாட்கள் பைபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா? இல்ல கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி நம்ம தோராயமா கொண்டாடுதோமா? எனக்கு தெரிந்த வேலை நான் உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்துமஸ் வருஷா வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். வருடம் நீங்க அதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா மார்கழி 10 டிசம்பர் 25 வரும். இந்த டிசம்பர் 25 நம்ம கொண்டாடுறத நம்ம வேதாகமத்து மூலமா பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஏசாமி எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெஹேமில் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக அவர் மீகா தீர்க்கதரிசி சொன்னது மத்திய 2ஆம் அதிகாரம் 5ல யூதேயாவில் பெத்லெஹேமில் ஆண்டவர் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்க அதை கவனித்து பார்க்கும் பொழுது மீகா 5:2 அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கிறத மாத்தி போட்டீங்கன்னா 25 வரும். அதே சமயம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கும் போது 2:5 25 சேர்த்து நம்ம வாசிக்கும் போது 25. அந்த 25 என்பது அந்த டிசம்பர் 25ஆம் தேதியை குறிக்கிறதுனால அது தமிழ் மாதத்திலையும் ஆங்கில மாதத்திலையும் அது மாறாத தேதியாக மார்கழி 10 டிசம்பர் 25 என்பதனால அந்த கிறிஸ்துமஸ் தினத்தை டிசம்பர் 25ல கொண்டாடுறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்தில் உள்ள பாவிகளை ரட்சிப்பதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் வந்ததுனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். வேற ஒண்ணு இல்லப்பா. நன்றி, உங்களுடைய விளக்கத்துக்கு நன்றி. இப்ப நானும் தெரிந்து கொண்டேன், பார்ப்பவர்களும் இது சரியான அர்த்தமாக இருந்தால் அவர்களும் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும். ஓகே, தேங்க்யூ.